நம்ம வீட்டு பாட்டி சமையலுமா காரக்குழம்பு சாதம் குக்கரில் வச்சது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடலை எண்ணெய் தான் செய்கிறேன். நல்லெண்ணெயிலே செய்யலாம். நான் சமைக்கிறேன் கடலை எண்ணெயிலையே, அதில் சமைச்சிடலாம். இதுக்குன்னா ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. சும்மா அந்த காய் வதங்கிறதுக்கு மட்டும் இது போதும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுடலாம். ஜீரகம் ஒரு கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் எவ்வளோ 1/2 டீஸ்பூன். நம்ம காரக்குழம்பு எப்படி தாளிக்குமோ அது மாதிரி தான். 2 கொத்து கருவேப்பிலை இதை பறிச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். சின்ன பூண்டு பல் ஒரு 10 கம்மி தான், அது கட் பண்ணி நசுக்கி வச்சுக்கிறேன். நம்ம முழுசாக போடுறது ஒரு காரக்குழம்புக்கு நம்ம போடுறோம், அவசரத்துக்கு போட்டோம்னா இது கொஞ்சம் முழுசாக போட்டு ஒரு தட்டு தட்டிட்டு போட்டோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணிக்கணும். பெருசாக கட் பண்ணினா போதும். குக்கரில் தானே போடுறோம், அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டால் அது கரையிறது கரெக்டாக இருக்கும். இது கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கை மாதிரி கட் பண்ணி முழுசாக நம்ம கட் பண்ணி போட்டுட்டோம்னா கரைஞ்சிடும் கத்திரிக்காய், அது தெரியாத போயிடும் இல்லையா. அதனால் நான் எதுவும் கையாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி கம்மியாக கூட போட்டுக்கலாம். ஒரு 2 கத்திரிக்காய் இருந்தால் கூட போட்டால் கூட போதும். 2 உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு காரக்குழம்பு வைக்கணும். அதே மாதிரி தான் இது. ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் அது வதங்கட்டும். நம்ம ரொம்ப வதக்கிட்டோம்னா கரைஞ்சிடும் 2 பொருளும். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதனால் அதில் அப்புறம் போட்டுக்கலாம். அரிசி போடும்போது போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான 1 டீஸ்பூன் போடுறோம். அப்புறம் பார்த்துக்கணும் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தான் போட போகிறேன். அதனால் மஞ்சள் தூள் கம்மியாக போடுறேன். அதில் மஞ்சள் போட்டுட்டோம் இல்லையா, அதனால் இது சாதாரணமாக ஒரு லெமன், சின்ன லெமன் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். சின்ன லெமன் அளவுக்கு புளி கரைச்சி இருக்கிறேன். இவ்வளோ தான் தண்ணி, இதுக்கு மேலே தண்ணி கிடையாது. இது கூட மிளகாத்தூள் போட்டு நம்ம இதை அது கழுவிட்டு போட்டுடலாம். ரெடி இருக்குது. எல்லாம் கலராக நல்லா இருக்குங்க. இதுக்கு இப்போ மிளகாத்தூள் போட்டுடலாம். இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும். அந்த காயில் மிளகாத்தூள் இறங்கிடும். கத்திரிக்காயில் தான் மெயின் இறங்கணும். அதெல்லாம் கொஞ்சம் மிளகாத்தூள் இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுடலாம். இது குழம்பு மிளகாத்தூள் இவ்வளோ போடுறேன். இது காரத்துக்கு வாசமாக இது இவ்வளோ கம்மி தான். இவ்வளோ தான் நான் போடுறேன். 2 டீஸ்பூன், பெரிய டீஸ்பூனால் 2 டீஸ்பூன். இது இந்த டீஸ்பூனில் 1 டீஸ்பூன், 3/4 டீஸ்பூன் போடுறேன். இது காரம் ரொம்ப போட்டால் சாப்பிட மாட்டாங்க வீட்டில். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கூட நீங்கள் அதை கலந்துடலாம். இப்போ இதில் மாங்காய் கலந்துக்கிறேன். முருங்கைக்காய் போட்டுக்கேன். மாங்காவும் போட்டுருவேன். இருந்தது 2 பீஸ் போட்டேன். நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை. இருக்கிறத காய் வச்சும் போட்டு சமைச்சாலே போதும். நம்ம மரத்தில் இருந்தது முருங்கைக்காய், அது கட் பண்ணி எடுத்துன்னு வந்தேன். புளி தண்ணி ஊற்றிடலாம். இது நம்ம 3 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஒரு ஆளாக்கு எவ்வளவோ அவ்வளோ. சுற்றி வயசு விட்டுட்டு எப்படியே எடுத்து விட்டுட்டோம்னா கலங்கிடுச்சுன்னா உப்பு பார்த்துட்டு நம்ம அரிசி இப்படியே போட்டு மூடிடலாம். இந்த காயெல்லாம் ரொம்ப வேக வைக்க வேண்டியதில்லை, கரைஞ்சிரும் அடுத்தது. வடிகட்டியாச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் திப்பி இருக்கிற மாதிரி தெரியும். எத்தனை வடிகட்டினாலும் திப்பி இருக்க தான் செய்யுது. அரிசி இப்போ போட்டுடலாம். நான் பொங்கல் அரிசி தான் எடுத்துருக்கேன். நான் சாதம் வடிக்கிற மாதிரியே தான் பொங்கல் அரிசி எடுத்துருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ தான், 250 கிராம் அரிசி ஊற வச்சுருக்கிறேன். இதை நான் இப்போ கலக்கிறேன். பார்த்துடலாம், உப்பு பார்த்துடலாம்.
பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ எப்படி இருக்குது, எல்லா காயும் மேலே வந்துடுச்சு. இப்போ இது முருங்கைக்காயெல்லாம் கொஞ்சம் இந்த கொதியிலே நல்லா வாசனை வருது. கொஞ்சம் நம்ம அப்படியே கொஞ்சம் விட்டோம்னா பச்சை வாசனை, முருங்கைக்காய் பச்சை வாசனை போனோடனே, ஏன்னா நம்ம முருங்கைக்காய் வதக்கலை, காரக்குழம்பு இருந்தால் நம்ம தனியாக செய்கிறதா தான் வதக்கிக்கலாம். இதெல்லாம் கரைஞ்சிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நான் வதக்கலை. கரைஞ்சிச்சுன்னா குச்சி குச்சியாக நிற்கும், அதனால் இது வதக்கலை. பாரு இப்போ நம்ம 3 விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சிங்களா? இதை போய் உப்பு பார்த்துட்டு மட்டும் குக்கர் தட்டு மூடிடலாம். உப்பு கருவேப்பிலையே மேலே உருவி போட்டு அப்படியே மூட வந்துடும். பாருங்கள் எப்படி தலை கொதிக்குது. இப்போ ஒரு வாட்டி கலக்கி விட்டுருவோம். இது தனியாக இருந்த வயசானவங்களும் சரி, ஒரு வேலைக்கு போகிறவங்க காலையிலேருந்து சீக்கிரம் போகிறாங்கன்னா இதை சமைச்சு ஒரே கதை எடுத்துகிட்டு காய் சாதம் ரெடி ஆகிடும். திறக்கலாம். இந்த கேஸ் அதாவது ஸ்டவ் திறக்கலாமா? பாருங்கள் சாதம் எப்படின்னு பாருங்கள். சாதம் அப்படிங்குது. இப்போ எடுத்து வச்சிடலாம். அப்படியே கரையாத இந்த காம்போடு போட்டதுனால கரையில் நம்ம பொடியை கட் பண்ணி போட்டால் அது கரைஞ்சிட்ருக்கோம். முருங்கைக்காய் பாருங்கள், அதெல்லாம் லேட்டாக போட்டேன் முருங்கைக்காய். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க.